ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபீஸ்ட்டு. எப்போவுமே கிச்சனில் மட்டும் செஞ்சு எடுக்காமல் இந்த தடவை வெளில கெடா விருந்து பண்ணுறதையும் எடுத்து கவர் பண்ணி போடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா கெடா விருந்தில் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுப்பாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ 2 பாகமாக நம்ம போஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா லென்த் ரொம்ப ஜாஸ்தி போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பொதுவாக கெடா விருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வேண்டுதல் வச்சு தான் எல்லாருக்கும் கெடா விருந்து கொடுப்பாங்க. இல்லைனா கண்டிப்பாக மோஸ்ட்லி வேண்டுதலாக தான் இருக்கும் கடவுளுக்கு. அதுவும் இந்த மாதிரி நான்வெஜ் படைக்கிற கடவுளுக்கு வேண்டிட்டு அந்த மாதிரி கெடா விருந்து ஏதாவது கொடுப்பாங்க. அதாவது அவங்க வேண்டினது நடந்துருச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் சின்னத்த வீட்டில் அவங்க பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிதுன்னா கெடா விருந்து போடுறேன் அப்படின்னு வேண்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கெடா ரெடி ஆயிடுச்சு. தண்ணி தெளித்து கெடா உத்தரவு சாமி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை சமைக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க, நல்லா வேண்டிக்கிட்டு. ஸோ இப்போ உத்தரவு கொடுக்கணுன்றதை அவங்க வேண்டிக்கிறாங்க. ஸோ கெடா உத்தரவு கொடுத்துருச்சு, நல்லா ஆடுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் மாமியார் வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் அப்படின்னா வெளில இருந்து ஆள் கூப்பிட மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி சமைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கெடா விருந்துக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா விடிய காலையில் நைட்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தான் சீக்கிரம் அவங்களுக்கு குக் பண்ண முடியுன்றதுனால. ஸோ இப்போது நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் 2.5 கிலோ கிட்ட உரிச்சு வச்சுருக்காங்க. இஞ்சி, பூண்டு எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து காலைல டிஃபனும் ரெடி பண்ணிடுவாங்க. ரவா உப்புமா அதனால் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வறுவலுக்கு தேவையான வெங்காயம் நம்ம ஸ்லைஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை பண்ணுவாங்க. எடுத்துக்கட்டி எல்லாருமே வேலை செய்வாங்க. யாரும் மற்றவங்க செய்யணுன்றதை வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் கெடாவை க்ளீன் பண்ணி பீசஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாமே தனித்தனியாக பீசஸ் போடுவாங்க. எலும்பு தனியாக சத பீஸ்லாம் தனியாகவும் போடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 kgs வரும் மட்டன் மட்டும். ஸோ இது மட்டன் மட்டும் இல்லாமல் சைடில் சிக்கனும் ஒரு 10 kg கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ மட்டன் விரும்பாதவங்க சிக்கனும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50லேருந்து 60 பேர் இந்த விருந்தில் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ மட்டன் பீசஸ் எல்லாமே ரெடி. ஸோ இது எப்படி நம்ம குழம்பு வச்சு இன்னொன்று வறுவலும் பண்ண போகிறோன்றது இருக்குது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நிறைய இது நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணல. தலைக்கறி தனியாக எடுத்து வைப்பாங்க, குடல் கறி தனியாக எடுத்து வைப்பாங்க. ஸோ அதுவும் தனியாக குக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் வேலையாக போயிட்டு வரத்துக்குள்ளே அவங்க தாளித்து மட்டனை போட்டுட்டாங்க. ஸோ அதில் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் அதிகமாக போட மாட்டாங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, மசாலா அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் போட்டு மட்டன் பீசஸ், மஞ்சத்தூளும் போட்டு இப்போ காரத்துக்கு தேவையான இது கறி மசாலா தூள் சேர்த்துருக்காங்க. ஸோ கறி மசாலா தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மட்டன் பீசஸ் வேகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா சத பீசஸ் எல்லாமே தனியாக குக் பண்ணுவாங்க, குழம்பு வைப்பாங்க. எலும்பெல்லாம் தனியாக குழம்பு வைப்பாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்றது வீடியோ கடைசியில் தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ளஷ் உள்ள பகுதியை தான் எடுத்து இப்போ குழம்பு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இந்த மட்டன் பீசஸ் நல்லா வேகணும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அது எப்படி வடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறவங்க ரொம்ப ஹெவியாக, அதாவது நிறைய கேஜிஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோணி பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நூல் கட்டி அதுக்கப்புறம் வடிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பாடு வடிக்கிறதுக்கு. இப்போ சாப்பாடு வடித்தாச்சு, ரைஸ் ரெடி. ஸோ இனி ஒவ்வொரு டிஷ்ஷாக அடுத்தது பார்க்கலாம். இந்த மாதிரி அடுப்பு வச்சு செய்யும்போது டக்கு டக்குன்னு வேலை ஆயிடும். சாப்பாடு பத்தலைன்னா திருப்பி வடிச்சிக்கலாம். அதனால் லிமிட்டாக தான் வடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து குழம்பு மட்டன் பீசஸ் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் செய்கிறது தான். அதே ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குழம்புக்கெலாம் ஒரே மசாலா தான். வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பேஸ்ட் அது சேர்ப்பாங்க. கடைசியாக வெறும் பிளெயின் அரைச்ச தேங்காய் சேர்ப்பாங்க. ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுருக்கலாம்.
நல்லா வேகணும். இன்னும் மட்டன் சரியாக வேகலை. ஸோ நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதுக்கு நம்ம தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். முன்னாடி நாளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விருந்துக்காக தனியாக வந்துட்டு மல்லியும் மிளகாவையும் நல்லா காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ கெடா விருந்தை பொறுத்த வரைக்கும் சமைக்கிறவங்களோட கைப்பக்குவம் தான். அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எல்லாமே சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களால வந்து பர்டிகுலராக நீ இவ்வளோ போடுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஸோ அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது தண்ணி குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கும், திக்காக இருக்காது. ஸோ வந்துட்டு நல்லா தாராளமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த பச்சை வாசனை போகணும். கறி வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க. ஸோ கறி வந்துட்டு வெந்துருச்சு. மாற்றி மாற்றி என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு பக்கம் சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் மட்டன் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எதை எடுக்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் அரைச்ச மசாலா பேஸ்ட் அது. ஸோ தக்காளி வெங்காயத்துலேயுமே மிளகாத்தூள் போட்டு வறுத்து அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மசாலாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு திருப்பி நம்ம நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பச்சை வாசனை போய் உங்களுக்கு நல்ல அரோமா கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த விருந்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா குழம்புல பீசஸே இருக்காது. பொதுவாக கொங்கு நாட்டு ஸ்டைலுன்னு பார்த்தீங்கன்னா குழம்புல சுத்தமாக பீசஸ் இருக்காது. அதை எடுத்து தனியாக வறுத்துருவாங்க. நம்ம எங்கள் வீட்டு சைடு, அதாவது எங்கள் அம்மா வீட்டு சைடு, எங்கள் அப்பா வீட்டு சைடெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சிக்கனை வேக வச்சு அதை எடுத்து வறுவல் செய்வாங்க. இவங்க மசாலாலேயே வந்து வேக வச்சு அதுலேருந்து எடுத்து திருப்பி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால இன்னும் ருசியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கொதி நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்க மட்டன் பீசஸை தனியாக எடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த மட்டன் பீசஸில் நல்லா ஃப்ளேவர் ஏறி இருக்கும், மசாலாஸ் காரம் எல்லாமே நல்லா ஏறி இருக்கும். அதனால் நம்ம வறுவல் செய்யும் போது நல்ல ருசியாக இருக்கும். இப்போது மட்டன் பீசஸ் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. வெறும் குழம்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதி விட்டுட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து மட்டன், அதாவது எலும்பு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு நான் அதுக்கப்புறமேட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா சாப்பாடு வடித்ததுனால உடனே வந்துட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மட்டன் எலும்பு குழம்பும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே கருவேப்பிலை, கடுகு போட்டு அந்த பட்டைக்கிராம்பு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த குழம்புல உங்களுக்கு தெரியும் இந்த பேஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அந்த குழம்புக்கும் இதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா மட்டன் வந்து குக்கிங் டைம் வேறையாக இருக்கும், ஃப்ளெஷ்ஷோட, அதாவது மட்டன் எலும்பு குக்கிங் டைம் வேறையாக இருக்கும், ஃப்ளெஷ்ஷோட குக்கிங் டைம் வேறையாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படி குக் பண்ண மாட்டாங்களாம். எலும்புலாம் தனியாகவும் ஃப்ளெஷ்ஷு பார்ட்டெல்லாம் தனியாகவும் தான் குழம்பு வைப்பாங்களாம். வச்சுட்டு கடைசியாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எலும்பு பீசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்திருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. ஒரே கலக்கலன்னு யாருமே வந்துட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லா சமைப்பாங்க. அதுவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உப்பு போட்டு இப்போ நல்லா கிளறிக்கலாம். வெளியிலேருந்து வந்து யாரும் சமைக்கலை, எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க தான் ரெடி பண்ணி சமைச்சிட்ருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள், அதாவது மல்லி மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க, அந்த தூள் சேர்த்துக்கலாம். ஸோ வேகமாக வந்து வேலையாயிட்டுருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நல்லா கொதிச்சு வரணும், அந்த எலும்பு எல்லாமே நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வெந்து இப்போ உங்களுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம வந்து மட்டன் அந்த எலும்பு வந்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அது கூடவே நம்ம சேம் அதே மசாலா சேர்ப்போம். அதாவது அந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுப்பாங்க. ஸோ இந்த பக்கம் அதை சேர்க்கறதுக்குள்ளே நான் அதை எடுக்கிறதுக்குள்ளே அந்த பக்கம் அதை சேர்த்துட்டாங்க. ஸோ வந்துட்டு சமைக்கிறவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுனால நம்ம வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை கவர் பண்ண முடியல. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 2 குழம்பும் ஈக்குவலாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா கொதி வரணும். மோஸ்ட்லி இந்த சைட் குக்கரை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சட்டியிலே வேக வச்சு அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஆனாலும் நல்லா வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க. குக்கரில் வந்துட்டு அதிகமாக நான் பார்த்தது கிடையாது குக்கர் யூஸ் பண்ணி. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த குழம்பு நம்ம ஆல்ரெடி மட்டன் ஃப்ளெஷ்ஷோட குழம்பு இருக்குல்ல, அதை தூக்கி மட்டன் எலும்புக்கான குழம்போடையே சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 2 இதுக்கும் ஒரே ப்ராசஸ் தான் பண்ணியிருப்பாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளெஷ்ஷுக்கான டேஸ்ட்டு எலும்புக்கான டேஸ்ட்டு மாறும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த குக்கிங் டைமும் மாறுன்றதுனால இந்த மாதிரி தனித்தனியாக குக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு சேர்க்குறது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு குழம்பு செய்யும் போது உங்களுக்கு குக்கிங் டைம் வந்துட்டு ரொம்ப குறையும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ வந்து எல்லா நம்ம எலும்பு பீசஸும் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு, ஃப்ளெஷ்ஷையுமே குழம்புலேருந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. அதே மாதிரி எல்லா குழம்பையும் ஒன்றா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரணும். ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் எலும்பு வந்துட்டு குழம்புல இருக்கும். சில பேர் வந்துட்டு குழம்புல இருக்க எலும்பு கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்காக வந்துட்டு எப்போவுமே வந்து கொஞ்சம் வச்சுருப்பாங்க குழம்புல. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா பீசஸையும் எடுத்து வறுவலுக்கு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் குழம்பு வந்துட்டு எப்படி பண்ணாங்கன்றதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இனி அடுத்த வீடியோவில் வந்து சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோ இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கெடா விருந்து உங்கள் வீட்லேயும் நடந்திருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கெடா விருந்து ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஸோ பார்ட் 2 வந்து அடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.